டேய் இங்க வா. என்ன சார்? என்னடா இது? ஆம்லெட் சார். ஆம்லெட்டா? எடுறா அத. எடுறா அண்ணா. என்ன கம்ப்ளைண்ட் சார்? அண்ணா தூக்கிட்டு போடா. அண்ணா எடுறா அத. ஏய் எடுறா. எடுறா அண்ணா. ஐயோ அண்ணா. அண்ணா என்ன அடிக்கிறீங்க? நீ யாரு கேக்க? நான் யாரா? அப்ப அடிங்க. அடிச்சா என்ன செய்வ? அடிங்கண்ணே. அடிச்சா என்ன செய்வ? ஆடுறா. சரி அடிச்சிட்டேன். பார்க்க வேண்டிய முறையில பாத்துக்கிறேன்டா. என்னடா இதெல்லாம்? இது அசிங்கமா இல்ல? எது அசிங்கங்கற? உன் பார்ல வந்து இஷ்டத்தை குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க. என்ன பூ பொறிச்சிட்டு சொல்றியா? கிழிச்சிடுவா. டேய் சும்மா இருடா. குடிச்சாதான் உனக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. யாருக்கு? எனக்கா? டேய் ஒத்த கொத்த வந்தாலும் சரி பேத்துற வாங்கடா. டேய் ஜீவா, உன் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் சொல்றேன். பேசாம என் கூட வர போறியா இல்லையா? வரியா இல்லையா? நீ வா. வரேன். ஜீவா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஓவரா குடிக்காதன்னு. குடிச்சிட்டா தான் நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாடா, நான் பயங்கரமா குடிக்கிறேன். ஏன் குடிக்கிறேன்? குடிச்சிட்டு யாராச்சும் வம்பு பண்ணணும். ஏன் வம்பு பண்ணணும்? தகராறு பெருசாயி யாராவது கத்தியால குத்தணும். டேய் எதுக்குடா அந்த மாதிரி எல்லாம் பேசுற? பேசுவா அப்படிதான். I want to be killed. Yes, I want to be killed. சரி போதும் போதும், வா வீட்டுக்கு போலாம். அலெக்ஸ், நீ மறந்துட்டடா. இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துட்ட. நவம்பர் 18. That splendid great November 18th, you know. சரி அதை விடு. குடிச்சா தான் உனக்கு சென்டிமெண்ட்ஸ். நீ ஸ்டடியா இல்ல, வா உன்னை வீட்டுல விட்டு. I am steady. ராவா குடிச்சாலே பயங்கர ஸ்டடி. சோடா மிக்சிங் சோ செம ஸ்டடி. ஜீவா, நான் ஸ்டடி இல்லாட்டி இவன் ஸ்டடி. நேரா வீட்டுல சேர்த்துருவேன். குட் நைட். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. உன் அத்தை அன்னபொண்ணி சமைச்ச மாதிரியே இருக்குமா? அப்பா, இவளுக்கு காயத்ரி ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? ஏண்டா? இவளுக்கும் காயத்ரி தேவி மாதிரி ரொம்ப தலைங்க பிரைன். ஒண்ணுல நாடக பிரைன், ஒண்ணுல சங்கீத பிரைன், இன்னொன்னுல ரிப்பேர் பண்றதுக்கு கார தள்ளிட்டு வர பிரைன். இன்னொன்னுல சொல்லேண்டா. சொல்ல மாட்டேன். நான் சொல்லட்டா? ஆக மொத்தத்துல தலையில ஒண்ணுமே இல்ல. ஏன் மாமா? ஐயோ, இந்த வெறும் ஸ்பேனர் போய் காதலிச்சிருக்கியே அதுக்கு. பரவாயில்ல, மாமா கூட நல்லா ஜோக் அடிக்கிறாரே. ஜோக்கா அது? உன் தலை. இன்னும் கொஞ்சம் போடு. ஆஹா, வெண்டைக்காய் சாம்பாரு அசத்திட்ட. ஆக்கட்ட. ஐயோ, மாமா வந்துடுவாரு. ஆட, அவர்தான் நீ உட்கார்ந்து சாப்பிட சொல்லி நம்ம 2 பேரும் தனியா விட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்க வர போறாரு? திரும்ப. ஐயே, என்னங்க இது? சாம்பார்ல உப்பே இல்ல, சப்புன்னு இருக்கு. ஆமா, நீ சொல்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல. இருங்க, மாமா கிட்ட உங்க மகன் தலையில தான் ஒண்ணு இல்லன்னு. அப்படியெல்லாம் சொல்லாத காயத்ரி. எனக்கு எப்பவும் உன் ஞாபகம் தான். என் நெஞ்சு உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. என் மனசு உனக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. என் கண்ணு எப்பவும் உன்னையே தேடிட்டு இருக்கு.
மூடு. இன்னொரு வாட்டி பொண்டாட்டின்னு சொன்ன உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன். என்ன விட இந்த பூனை கண்ண உனக்கு அழகா இருக்காங்க. அம்மாவும் நானும் உன்னை பத்தி என்னென்ன கனவு கண்டுகிட்டு இருக்கோம். சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க, சிரிக்கிற மாதிரியே அழ போறீங்க. யாரோ பேப்பர்காரங்க வந்திருக்காங்களா? அக்கா உன்னை ஓட்டிக்கிட்டு பார்க்கலாம். நான் ஒண்ணு எருமையில ஓட்டிட்டு வரதுக்கு நீ போ. வர உஷா தப்பிச்சுட்டு வருதியா? எங்க போடு பாக்கலாம். எனக்கு ஒண்ணுடாத, என்ன விட்டுடு. விட்டுடுறேன், கண்டிப்பா விட்டுடுறேன். அனாவசியமா ஒரு புல்லட் வேஸ்ட் பண்றதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். நீயே கண்ணை மூடிட்டு கீழே குதிச்சு. வேண்டாம், நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன விட்டுடு. நீ குதிக்கிறியா இல்ல நான் தள்ளட்டுமா? லூசினா லூசிதான். நீ இன்னைக்கு என் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டமா? நீ எவ்வளவு போல்டான கேர்ள்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் ஏன் இப்படி எல்லாம் நாடகம் ஆடினேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபெலோ. நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் அட்வென்ச்சரா தான் இருக்கும்னு உனக்கே நல்லா தெரியல. ஆமா, நான் ஊர்ல இல்லாத போது என்னோட பிசினஸ் எல்லாம் நீயே கவனிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீ பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி ஆபத்து திடீர்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன். பட் ரியலி யூ ஆர் a very great and clever girl. பாத்தியா, புல்லட்ஸ் எல்லாம் என் பாக்கெட்ல இருக்கு. சும்மா வெத்து துப்பாக்கி வச்சு உன்னை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு வாரத்துல நம்ம மேரேஜ் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது. ஓகே ஓகே ஓகே, சத்தியம். thank you my dear. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டயர் கிங் சைமன் தானே? சாரி, ஐ எம் நாட் a tire king but king of my would be. என்னமா? yes my dear. டாடா. உங்க பேர் என்ன சார்? விக்ரம். வெல் மிஸ்டர் விக்ரம், என்னோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் அனுப்புறேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நம்ம கல்யாணத்துக்கு. பாய். La 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 la. hold on. என்னடா ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறாப்புல இருக்கு. எங்க பயணம்? அப்பா, அது வந்து என் ஃப்ரெண்டு எனக்காக காத்திருப்பாங்க. பாயா கேள? அது அது அதான்ப்பா. அதுவும் இல்ல இதுவும் இல்ல. கேரேஜ்ல நிறைய வேலை இருக்கு. காரை டெலிவரி நாளைக்கு கொடுக்கணும். இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. அப்பா, அந்த டெலிவரி நீங்க பண்ணிடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்கப்பா. என் ஃப்ரெண்டு எனக்கா காத்துட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாது. நீயா ட்ரெஸ் அவுக்க போறியா இல்ல நானே அவுக்கட்டுமா? ஐயோ, போய் என் மேல கை வச்சிடாதீங்க. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். டேய் விக்ரம், ட்ரெஸ் அழுக்கானா தாண்டா வயித்துக்கு சோறு கிடைக்கும். அவுக்க போறியா இல்லையா ட்ரெஸ்? என்ன தொடர்ந்து அம்மா கும்பிடுறேன். என்ன என்ன மாமா, வீட்டுக்குள்ள சடுகுடு விளையாடுறீங்களா? ஓஹோ ஓஹோ, இந்த ரவி முகத்தை பார்க்கத்தான் இந்த மன்மத புறப்பட்டானே. இரு இந்த அழகான முகத்துக்கு கொஞ்சம் கரிய பூசி திஷ்டி கழிச்சுறேன். ஏன்னா வழியில எத்தனை பாய் கண்டுபட்டுச்சோ. இருமா திஷ்டி கழிச்சுறேன். கல்லடிக்கு தப்புனாலும் தப்புனா, இந்த கல்லடிக்கு தப்பு முடியாத திஷ்டி கழிச்சுறேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், வெரி குட் போஸ். ஒரு கேமரா இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து எல்லாஜ் பண்ணி ஃப்ரேம் போட்டு சேவத்துல மாட்டிடுவேன். அப்பா மன்மதா, ரதி தேவி உனக்காக இங்க வெளியே காத்துக்கிட்டு இருப்பா. கார டெலிவரி நானே கொடுத்துக்கிறேன்.
நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த ராத்திரி நேரத்துல தனியா எங்க போறீங்க? கார் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த ரவுடி பசங்க. அது சரி, உங்க வீடு எங்க இருக்கு? ரொம்ப தூரம் போகணும். வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இது என்ன சிரமம் இருக்கு? பரவாயில்ல, வாங்க. தேங்க்யூ. குட் நைட். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வீட்டுக்குள்ள வந்து சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாமே. நோ தேங்க்ஸ், இப்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு வரேன். ப்ளீஸ். இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஒரு கப் காபி கூட கொடுக்கலனா என் மனசு திருப்தி ஏற்படாது. தயவு பண்ணி வாங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, உட்காருங்க, வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏ, 2 பேர் தான். யாராரு? நான், நீங்க. என்ன யோசனை பண்றீங்க? இல்ல, நான் தலை சீவிட்டு இருக்கும் போது கண்ணாடியில யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பார்த்தா காணோம். அந்த ஆளை இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ பிரம்ம. அந்த ரவுடிங்களை அடிச்சிங்களே, இன்னும் அதே குழப்பத்துல இருக்கீங்கன்னு தோணுது. நீங்க உட்கார்ந்து பத்திரிகை பாருங்க, நான் சீக்கிரமா போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே? சுகர் வேணுங்கிறத போட்டுக்கோங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். என்னால உங்களுக்கு தான் சிரமம். உங்க பேரு? தாரா. படிக்கிறீங்களா, ஜாப்ல இருக்கீங்களா? பத்மநாபன் கம்பெனில பிஏவா இருக்கிறேன். நல்ல கம்பெனி தான். அப்ப நான் போயிட்டு வரேங்க. ஏ, என்னாச்சு? எனக்கு என்ன தெரியல, தலை சுத்துது. எஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். என்னது, கொலையா? எங்க? யார் பேசுறது? தாராவா? அட்ரஸ்? இதோ வரேன். நான் எங்க இருக்கேன்? நீங்களாம் ஏன் இங்க வந்திருக்கீங்க? ஆஹா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். எந்திரா. ஏய், எந்திரா. சொல்றா, ஏன்டா அந்த பொண்ணை கொலை பண்ண? கொலை பண்ணானா? யாரு?
செக்ஸ் மேன் தெரியுது. ஓவரா குடிச்சிட்டு கொலை பண்ணிருக்கான். சும்மா வளராதீங்க சார். நான் குடிக்கவும் இல்ல, யாரையும் கொலையும் பண்ணல. ஸ்டூபிட். போய் சொன்ன பல்ல கட்டிடுவேன். தாராங்கிற பொண்ண நீ கொலை பண்ணல? தாரா கொலையா? நீங்க என்ன சொல்றீங்க? பாரு, சும்மா நாடா ஆடாத. அந்த பொண்ணை ஏன் மர்டர் பண்ண? இல்ல, நான் மர்டர் பண்ணல சார். இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. Shut up. வீணா கதை இழக்காத மேன். Come with me. பாரு, தாரா எவ்வளவு கோரமா கொலை பண்ணிருக்கேன். நோ, இந்த கொலையை நான் பண்ணல. ராஸ்கல், பொய்யா சொல்ற? பாரு உன் முகத்தை. நீ இவளை கெடுக்க முயற்சி பண்ணும்போது இவ தப்பிக்க உன்னோட போராடி இருக்கா. அதுக்கு சாட்சியா உன் கண்ணத்துல இருந்த சதை அவ கை நகத்துல கிடைச்சிருக்கு. அதை இப்ப மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வழியே இல்ல. நீதான் கொலை பண்ணிருக்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல. யாரோ வேணும்னே திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது கேளுங்க. நான் கார்ல வந்துட்டு இருக்கும் போது யாரோ சில ரவுடி பசங்க இந்த பொண்ணு பலாத்காரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் தான் இவளை காப்பாத்தி வீட்டுல கொண்டு விட்டேன். அப்புறம் இவ பலவந்தமா எனக்கு காபி கலந்து கொடுத்தா. அந்த காபி குடிச்ச கொஞ்ச நேரத்துல எனக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல எனக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தன் இவ பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் தான் இவளை கொலை பண்ணி பழிய என் மேல போட்டுக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத நம்புங்க. இந்த கதையெல்லாம் கோர்ட்ல சொல்லு. இப்ப நட ஸ்டேஷனுக்கு. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிரு. ஏய், நடடா. சார், சார், நடடா. நான் சொல்றது கேளுங்க சார். போடா சார், ப்ளீஸ் போடா. சரி, போய் பாருங்க. விக்ரம், அப்பா, விக்ரம், என்னடா இது? என்னடா இது? உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது என்னால தாங்க முடியலப்பா. உன்னை ஜெயில வந்து பாக்குறதுக்காகவா இவ்வளவு செல்லமா வளர்த்த? என்னடா இது? என்னால தாங்க முடியலப்பா. அப்பா, இதத்தான்பா கெட்ட நேரம் சொல்றது. விதி விளையாடும் போது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? நீ சொல்ற மாதிரி விதி விளையாடலடா, சதி வேலை செஞ்சிருக்கு. உங்க அப்ப ஒரு சாதாரண மோட்டர் மெக்கானிக்கடா. இந்த சதியின் வேதையை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. தைரியமா இருங்க. சத்தியம் என்ன சாகல. நடந்தது என்னங்கிறது இன்னைக்கெல்லாம் என்னைக்காவது தெரிஞ்சே தீரும். எந்த பாவிடா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா? அதுதான் எனக்கும் தெரியலப்பா. எனக்கு யாரும் விரோதிங்க இல்ல. நான் யாருக்கும் துரோகமும் பண்ணல. காயத்ரி, நீதான் அப்பாவுக்கு தைரியம் சொல்லணும். அதை விட்டு நீயே எழுதிட்டு இருந்தா? உன்னை நம்பிக்கிட்டு இருக்க பொண்ணு இல்லையா அவ? அழாம என்ன பண்ணுவா? முதல்ல உனக்கு விடுதலை கிடைக்கணும். டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. அப்பா, வேதனையை மறக்கணும்னு சாராயத்தை குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. இது சாய போற மரண்டா. என்ன பத்தி கவலைப்படாத விக்ரம், நீ நல்லா இருக்கணும். காயத்ரி, பாதிக்கப்பட்டவன் தான் நிரபராதி என்று அடித்துச் சொல்லுகிறான். போலீஸ் தரப்பு சாட்சிகள் அவன் செய்த குற்றத்தை உறுதிப்படுத்துகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் தப்பித்துக் கொள்ள போராடும் போது அந்த குற்றவாளியின் கன்னத்தில், உதடுகளில் கை நகத்தினால் உண்டாக்கிய காயங்கள் கொலை நடந்த இடத்தில் காணப்பட்டன. அந்த அடையாளங்கள் கொலைக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த எல்லா காரணங்களினால் ஐபிசி 302 செக்ஷன் பிரகாரம் குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஆயுள் முழுவதும் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறது. என் மகன் கொலகாரன் இல்ல. என் மகன் கொலகாரன் இல்ல. அவன் செய்யல, அவன் நல்லவன். அநியாயம், இது அநியாயம். என் விக்ரம் கொலைகாரம் இல்ல. என் விக்ரம் கொலை செய்யல.
வருக வருக, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வருக வருக வருக. இவன் என்னமோ காட்ரேஜ் பீரோ பூட்டுற மாதிரி தான் பூட்டுறான். பூட்டுறது திருட்டு பசங்களை, இதுக்கு ஸ்டைல் வேறையா? போடா போடா. என் பேரு சடையப்ப. உன் பேர் என்ன? நான் பேங்க் கொள்ளக்காரன். நம்பர் லாக்கரை உடைச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அந்த சமயம் நாய் கத்துனதால புடிபட்டுட்டேன். நீ என்ன பண்ணுன? நான் உன்னாட்டம் திருட இல்ல. ஐயோ பாவம். அப்படின்னா எதுக்காக புடிச்சிட்டு இங்க வந்து தள்ளுனானுங்க? கொலை பண்ணிட்டேன்னு. கொலை? மர்டர்? கொலை? வாய் மூடு. அதுக்கு ஏன் இப்படி கூற? புதுசுல என்ன யாராவது திருடேன்னு சொன்னா கண்டபடி அடிச்சிருக்கேன். அது தப்புன்னு இப்ப தெரியுது. அது ஏன் தெரியுமா? பாட சொல்றவரை வாத்தியாருங்கிறோம், மருந்து கொடுக்கிறவரை டாக்டர்னு சொல்றான். அதே மாதிரிதான் திருடனை திருடன்னு சொல்றாங்க, கொலை பண்றவனை கொலைகாரன்னு சொல்றாங்க. சொல்லட்டு போய் படுத்துக்க போ. ஏய் சடைப்பா, பூட்டு போட்டபடியா இருக்கு. நீ எப்படி வெளியே போன? இங்க இருக்கிறது சாதாரண மூளைன்னு நினைச்சிடாதப்பா. ஸ்பெஷல் பிரைன், ஸ்பெஷல் பிரைன். அரு ஒரு தடவை பூட்ட கண்ணால பார்த்தா போதும், படார்னு போட்டோ எடுத்து நெகட்டிவ் கழுவி பாசிட்டிவ் பண்ணி கவர்ல போட்டு வச்சிருப்பேன். அந்த தடிய அந்த வார்டன் கிட்ட ஒரிஜினல் கீ இருக்கு, நம்ம கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்கு. டூப்ளிகேட். அது சரி, இப்ப எதுக்காக வெளியே போன? எல்லாம் இந்த பீடிக்காகத்தான் போயிருந்த. இந்த பீடி இல்லாம போனா நம்ம மூளையே வேலை செய்யாது. அது சரி, டூப்ளிகேட் சாவி தான் கையில இருக்க, நீ ஏன் இன்னும் ஜெயிலும் தப்பிச்சு போகல? அட பைத்தியக்காரா, இங்க இருக்கிற கட்டுக்காவலை மீறி ஏமாத்திட்டு வெளியே போய் மறுபடியும் மாட்டிக்கிட்டோம்னா அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பிறகு வெளியே போய் இவனுங்க கையில மாட்டிக்கிட்டா முடிச்சிடுவாங்க கதைய. நாய் பாம்ப குதற மாதிரி குதறி துப்பிடுவானுங்க. கொண்டாட்டி செத்துட்டதால ஏற்பட்ட துக்கம் ஒரு பக்கம், பையன் ஜெயிலுக்கு போயிட்டதால உண்டான வேதனை ஒரு பக்கம். நண்பரே, என் வாழ்க்கை எப்படி ஆச்சு பாத்தியா? மாமா, இந்த பாழ் விஷயத்தை குடிக்க வேண்டாம்னு டாக்டர் எத்தனை தடவை சொல்லிருக்காரு. அவருக்கு என்னம்மா விவரம் இல்லாம பேசுவாரு. எனக்கு இருக்கிற வேதனை அவருக்கு எங்க தெரிய போகுது. எனக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு மகன் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆயுள் தண்டனை முடிச்சு அவன் திரும்பி வரும்போது கிழவனா திரும்பி வருவான். அதை பாக்குறதுக்கு நான் எதுக்காக உயிரோட இருக்கணுமா? நான் சாகணுமா? நான் சாகணும். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவர் நிரபராதியின் தீர்ப்பு கண்டிப்பா வரும். ஆமா மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் போது நான் எதுக்காக கவலைப்படணும்? நான் எதுக்காக அம்மா கவலைப்படணும்? கவலையே படாதீங்க சார். நாளைக்கு காலையில உங்க ஆப்போசிட் குரூப் போயிட்டு இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே, டன். தேங்க்யூ. நீங்க கேட்ட அமௌண்ட் இதுல இருக்கு, எடுத்துக்கங்க. இந்தாங்க.
காயத்ரி, வேதனைப்படாது. நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேனே, இதை விட வேற என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் எனக்கு சக்தியை கொடுத்திருந்தா இந்த இரும்பு கம்பிகளை முறிச்சிட்டு உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பேன். நிஜமா சொல்ற விக்ரம், என்னை உங்க கூட ஜெயில போட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். காயத்ரி, நான் இப்போ ஒரு கொலைகாரன், ஜெயில இருக்கிற கைதி. ஏதோ என் மேல இருக்கிற அன்புனால நீ உன் கௌரவத்துக்கு எடுத்துக்காத. இல்ல, நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ண போறேன். அங்க கண்டிப்பா உங்களை விடுதலை பண்ணிடுவாங்க. கனவு காண்றியா காயத்ரி? அதெல்லாம் நடக்கிற சமாச்சாரம் இல்ல. காயத்ரி, உனக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தான்னு சொல்றீங்களே, உங்களை தவிர எனக்கு வேற யாரு இருக்காங்க? அப்படின்னா நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். இனிமே என்ன நீ மறந்துரு. அதை விட தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாவன்னு சொல்லுங்க, செத்து போற. சாகிறதுனால என்ன லாபம் காயத்ரி? நீ என்ன மறந்து போகணும். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். மறக்கணும்? நான் உங்களை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி காயத்ரி, நீ எனக்காக என்ன பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வரது எனக்கு பிடிக்கல. என்ன மறந்தே ஆகணும். எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களால என்ன மறக்க முடியுமா? என்னால முடியும். போய் இல்ல, உண்மை. நான் உன்னை காதலிச்சது நாடகம். நான் உன்னோட பழகினது, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே போய். இப்ப சொல்றதா உண்மை. எனக்கு உன்னை கண்டாலே கொஞ்சம் கூட பிடிக்கல. I hate you. I hate you. I hate you. நன்மைக்காக சிரமப்பட்டு சாகடிக்க முயற்சி பண்ணாங்களா? ஆமா, நான் வாழக்கூடாது, சீக்கிரமா சாகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. யார சொல்ற? அதான் என்ன இந்த கொலை வழக்குல சிக்க வச்சாங்களே அவங்க. பாவம், கோர்ட்ல எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதனாலதான் இன்னைக்கு என்ன மேல இருந்து கீழே தள்ளி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த ஜெயிலுக்குள்ள உன்னை தள்ளிவிட யாருப்பா வருவாங்க? நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நிம்மதியா படுத்து தூங்கு. போ போ போ. காயத்ரி, நீ இப்படியே சும்மா மௌனமா உட்கார்ந்திருந்தா எப்படி? என் பேச்ச கேளு. நாம இப்படி கம்பெனியை மூடிட்டு உட்கார்ந்திருந்தா நம்ம வயிற்று பசி எப்படி தீரும்? அங்க பாத்தியா, சம்பளம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு, அவங்க முகத்தையே பார்க்க முடியல. நம்ம பிரச்சனை இப்படி இருக்கும் போது அவங்க குடும்பத்தோட கதி என்ன? அதுவும் இல்லாம மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ண போறேன்னு சொல்றிய, அதுக்காவது பணம் தேவைதானே? நீ யோசனை பண்ணி சொன்னா அப்புறம் நாடகத்தை தொடங்கலாம். சொல்றத கேளு. வீணா இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருந்தா உன் உடம்புதான் பாழாகும். நாளைக்கு நீ பெரிய லாயரை பாடா, நிறைய பணம் கேட்பாரு, என்ன செய்வ?
உண்மைதான். இப்ப பணம் தேவை. என் விக்ரம விடுதலை செய்ய அவசியம் பணம் தேவைதான். மரத்துக்கிட்ட உட்கார்ந்திருக்கானே அவன் தான் என்ன கொல்ல பார்த்தான். அட, நீ யாருங்கிறதே அவனுக்கு தெரியாது. உன்னை கொல்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? யாரோ பணம் கொடுத்து ஏவி விட்டுருக்காங்க. கரெக்ட். என் மேல கொலைப்பழி சுமத்தின அந்த ஆளுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனை உதைச்சா அவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். இவனை சும்மா விடக்கூடாது. ஏய், அவசரப்படாத, காரியம் கெட்டு போகும். பொறுமையாரு. யாரையா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள இருக்கிறது யாரையா? அவன்தான். யாரையா? அவன்தான் எனக்கு துணையா இருக்க மாட்டான். அவன்தான் சார். நேற்று கடலை உருண்டை, கேப்பக்களி, பொறி உருண்டை எல்லாம் தின்னானா? அது உருண்டை ரெண்டு வயிற்றுக்குள்ள கட்டியா போயிடுச்சு. அதை உழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் சார். நாளைக்கு டாக்டர் வருவாரு, மருந்து வாங்கி சாப்பிட சொல்லு. அவன் நாளை வரைக்கும் இருப்பானாங்கிறதே சந்தேகம் சார். என்ன எதுக்காக கொலை செய்ய பார்த்தேன்? எனக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்லு. சொல்றேன் சொல்லு. ரங்கநாயகி சொன்னா உன்னை சாகடிச்சா பணம் தர்றேன்னு. ரங்கநாயகியா? அவ யாரு? அவ ஏன்டா என்ன கொல்ல சொன்னா? பொய் சொல்ல பாக்குற? பொய் இல்ல, நிஜம். ரங்கநாயகி சொன்னா உன்னை சாகடிச்சா எனக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொன்னா. எனக்கு தேவை பணம், அவளுக்கு தேவை உன் பணம். உன் நம்பரு பேரு எல்லாம் அவதான் சொன்னா. அவ சொன்னாளா? எங்க இருக்கா? சொல்லு. ரங்கநாயகி, செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், 111வது நம்பர் வீடு. விசாரிக்கிறேன். நீ சொல்றது பொய்யா இருந்தது உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. அடிக்காதீங்க. ஜெயில் கம்பி மேல சத்தியமா பொய் சொல்லலையே, உண்மையை தாங்க சொல்றேன், நம்புங்க. ரங்கநாயகி. ரங்கநாயகின்னு சொல்ற முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தி என் உயிருக்கு 25,000 ரூபாய் விலை பேசி அனுப்பி இருக்காள்னா இந்த வியாபாரத்துக்கு பின்னாடி பெரிய ரகசியமே அடங்கி இருக்கணும். இன்னும் நான் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணமானவங்களை நான் கண்டுபிடிக்கணும். நான் நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிச்சே ஆகணும். சடைப்பா, தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணு. எப்படியாவது முயற்சி பண்ணி என்னை இங்கிருந்து தப்பிக்க வச்சிரு. அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு மகனா பிறந்து இந்த கடனை கண்டிப்பா தீர்த்தறேன். என் மகனா பிறக்கிறியா? வேண்டாப்பா, வேண்டாம்.
எனக்கு உன் வயசுல ஒரு மகன் இருந்தா அவன் எதிர்காலத்தை பத்தி எவ்வளவோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் போராத காலம் அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. இருக்கிற ஒரு மகனை எப்படியாவது காப்பாத்தணும்னு எவ்வளவோ நான் துடிச்சேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு 25,000 ஆகும்னு டாக்டர் சொன்னாரு. ஏழைங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் ஏது? மகன் மேலுள்ள பாசத்துல கொள்ளையடிக்க முயற்சி பண்ண, அதனால ஜெயிலுக்கு வந்தேன். என் மகன் ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். சடைப்பா, உன் வாழ்க்கையில் நடந்த சங்கடங்களை எல்லாம் கேட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. அத தாப்பா விதின்னு சொல்றது. ஒரு தடவை ஜெயிலுக்கு வந்த பிறகுதான் என் சுபாவமே மாறி போச்சு. எங்க எவன் பூட்ட உடைச்சாலும் போலீஸ்காரங்க என்ன வந்துதான் பிடிப்பாங்க. முடிவுல நான் நிரந்தரமா திருடன் ஆயிட்டேன். விக்ரம், நீ எதை பத்தியுமே கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். ராத்திரி ஆகட்டும். விக்ரம், ஆழ்வார் திரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு மேல் திசையில 4 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு. அந்த கட்டடத்துக்கு பக்கத்துல 10ஆம் நம்பர் வீடு என் வீடு. இந்த சாவி இத வச்சுக்க. பீரோவுல பணம், டிரஸ் எல்லாம் இருக்கு, அதை பயன்படுத்திக்க போ. நான் போயிட்டு வர சடைப்பா. மறுபடியும் இங்க வரேன்னு சொல்லாதப்பா, போ. இந்த பாரு, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறது பெருசு இல்ல. வெளிய பிசாசு மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கண்ணில இருந்து தப்பிச்சு போறதுதான் முக்கியம். தெரிஞ்சுதா? போ. சடைப்பா, நான் மட்டும் எப்படி போறது? என் விஷயம் எப்படியோ ஹலோ ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். எஸ், நான் சென்ட்ரல் ஜெயில இருந்து பேசுறேன். கைதி விக்ரம் எஸ்கேப் ஆயிட்டான். உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் கொடுங்க. ஓகே. அப்பா, 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 மகன் கொலகாரங்கிற பேரோட ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு என் மேல கோபம் வந்துருச்சாப்பா. என்ன மாதிரி புள்ள அப்பான்னு கூப்பிடுறத கேட்க இஷ்டம் இல்லாம கண்ணை மூடிட்டீங்களா? தினம் இந்த மாதிரி நாடகம் முடியலைன்னு லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்காக காத்திருந்து இந்த கிழவனோட வாழ்க்கை நாடகமே ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இந்த மெக்கானிக் ராமநாதனுக்கு இந்த கிரீஸ் தான் சந்தானம், இந்த பெட்ரோல் வாசரா சென்ட், இந்த வேஸ்ட் தான் டவல், இந்த கரசன் பாட்டில் ஊதுபத்தி இதெல்லாம் இருக்கிற இந்த கேரேஜ் தான் சொர்க்கம். வாட்? விக்ரம் தப்பிச்சுட்டாளா? 306, 202.
அப்பா, நான் நிரபராதி. நான் யாரையும் கொலை பண்ணல. என்ன ஜெயில தள்ளுறதுக்கும் உங்களை கொல்றதுக்கும் காரணம் யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். இது சத்தியம். என்னது ஷெட் எரியுது? யாரையுமே காணுமே. Because gold is gold. I like you very much. 10 வருஷமா நானும் பாக்குறேன். இந்த ரெங்கவிலாஸ் நாயகிய யாருமே நினைக்கல. உங்க பேரு? என் பேரு ரங்கா. இன்னைக்கு கதைக்கு நீதான் நாயகி. சரளா, முதலாளிய என் பர்சனல் ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீங்க ஜம்முன்னு ரெஸ்ட் எடுங்க. நான் 1 நிமிஷத்துல வந்துருவேன். நீ என்ன செஞ்சாலும் என் கண்ணை மறைக்க முடியாது. சாப்பிடுங்க டார்லிங். முதல்ல நீ சாப்பிடு. கட்டிக்கிறது. ராசா, அவ்வளவு அழகானவர்களை விட்டுட்டு என் மேல ஏன் உங்களுக்கு ஆசை வந்துச்சு? எனக்கு இடிஞ்ச கட்டடம்னா ரொம்ப இஷ்டம். இடிஞ்ச கட்டடம்னா
ஒரு பெரிய பங்களா இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அங்கங்க மிச்சம் இருக்கும்ல, அதான் இடிஞ்ச கட்டடம். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய அழகான உடம்பு அப்படி இப்படி குறைஞ்சிருந்தாலும் உன்னுடைய இளமை மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால நீ ஒரு இடிஞ்சு போன கட்டடம். நீங்க மட்டும் 68 கலைக்கும் தலைவர். 68 கலைகளா? 64 தான். மீதி 4 கலையும் ராத்திரி தெரிஞ்சுக்குவீங்க. அது இருக்கட்டும் அழகுராணி, நீ யாரையாவது கொலை பண்ணிருக்கிய? ஓ, என் கவர்ச்சியால, கண்ணோட்டத்தால, ரசிகத்தன்மையால எத்தனையோ மனசுகளை கொலை பண்ணிருக்கேன். 20 வயசுல மனசுகளை கொண்டு இருக்க, இந்த 60 வயசுல உங்களை கொல்றேன். கொல்லல, கொலை செய்ய முயற்சி பண்ண. யார சொல்றீங்க? ஜெயில இருக்கிற 84 நம்பர் கைதியை கொன்னா 25,000 ரூபாய் கொடுக்கறேன்னு உன்கிட்ட இருக்கிற மாமா கிட்ட சொன்னியே, எதுக்கு? இந்த மயக்கமான ராத்திரியே பயங்கரமான ராத்திரியா மாத்திராத ரங்கி. திட்டமிட்டு கொலை செய்தது தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் EPQ 32 செக்ஷன் படி ஆறுமுகத்துக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளி. ஆபத்து வந்துருச்சு. என்னாச்சு? 84 நம்பர் கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டான். இங்க ஏன் வந்தா? என்ன எதுக்கு கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு கேட்கறதுக்கு. நீ என்ன சொன்ன? சவுந்தர பாண்டியன்னு பேரை
வேண்டாம் சொல்லிட்டேன். ஐயோ, சொல்ல வேண்டாம், அவன் என்ன கொலை பண்ணிடுவானே. முதல்ல அவனை கொல்ற, திரும்பி வந்து உன்னை கொல்ற. உண்மையை சொல்லு, விக்ரம் எப்படி தப்பிச்சு போனா? தெரியவே தெரியாது. ஒரே ரூம்ல இருந்திருக்க, அவன் தப்பிச்சு போனதை நீ பாக்கலையா? நான் பார்த்திருந்தா எதுக்காக உங்க வீட்டுல இங்க அடி வாங்கி சாகுற? அவன் கூட தப்பிச்சு போயிருப்பனே. உண்மையை சொல்லலன்னா கொன்னுடுவோம் உன்னை. முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. நீங்களும் கம்பெனி பண்ணிட்டு இருந்தானா எங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விளையாடியா? விக்ரம் எப்படி தப்பிச்சு போனா சொல்றா. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. போய் சொல்றான் சார். இவன் டூப்ளிகேட் கீப் பண்றதுல எக்ஸ்பர்ட். இவன் உதவி இல்லாம இருந்தா அவன் கண்டிப்பா தப்பி வெளியே போயிருக்க முடியாது சார். இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டிட்டே இருங்க சார். நிரபராதி அநியாயமா குற்றவாளி ஆக்கிட்டீங்க. சட்டத்தை குருடாக்கி கைகளை கட்டி போட்டு கல்லாக்கிட முடியாது சார். விக்ரம் ஜெயிலில் இருந்து தலைமறைவு. மாமா, மாமா. என்ன காயத்ரி? என்ன என்ன ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன என்ன கல்யாணம் பண்றது முடிவு பண்ணிட்டியா? இன்னைக்கே போய் 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துடுறியா? எதுக்கு? உன்னை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருங்கன்னு. எதுங்க? சுடுகாட்டுக்கு. எப்படி செத்த பிறகு அந்த இடத்தை பார்க்க போறது இல்ல, இப்பவே கண்ணால நல்லா பாத்துட்டு வந்துடு. இனிமே அதான் உனக்கு பர்மனன்ட் இடம். ஏய், அபசகுணமா பேசாத. மவுன ஒரு சாமிகள் சொல்லி இருக்காரு, எனக்கு ஆயுசு அதிகம்னு தெரியுமா? ஆக விக்ரம் ஜெயிலுக்குள்ள இருந்தான், இப்ப அவன் தப்பிச்சுக்கிட்டான். எப்படி தப்பிச்சு போனான்? அவன் மேல போய் கொலை குற்றம் சுமத்தின உன்னை அவன் வந்து துண்டு துண்டா வெட்ட போறான். ஐயோ காயத்ரி, என்ன காப்பாத்து. இந்த பாண்டருக்கு உயிர் பிச்சை கொடு. இம்பாசிபிள். ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு குதிச்சிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நான் குதிக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. காயத்ரி, உங்க அம்மா மேல ஆன, நான் அவனுக்கு எந்த துரோகமும் பண்ணல, சும்மா டிராமா பண்ணல. உனக்கு தெரியாதா இந்த வெத்து எப்படின்னு? நாடகத்துல உன் கூட வேஷம் போட்டு நடிக்க சான்ஸ் கொடுக்கலையேன்னு வாழ்க்கையில ஆக்ட் பண்ணன, அவ்வளவுதான். காயத்ரி, என் வாழ்க்கைய உன் கையில தான். கோடி கோடி சௌந்தர்யங்கள் ஆடி ஆடி இசை பாடுங்கள். தாங்கள் தாமதமாக வந்ததால் தரிசிக்கவே முடியாது. தரிசனம் கிடைக்காதா? குறிப்பிட்ட நேரம் தான் தரிசனம் தருவார். எங்களுக்கு சில நேரம் தான் தரிசனம் கிடைக்கும். நீங்கள் பொறுத்திருந்துதான் தரிசிக்க வேண்டும். சுவாமி, தங்கள் தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். அபயம். மகனே, இந்த புனிதமான பாதங்களை வணங்கி அந்த சத்திய பீடத்தில் அமர்ந்து கொள். கோரிக்கை என்னவோ? நான் ஒரு அரசியல்வாதி. சுவாமிகள் எனக்கு வரம் தந்து உதவ வேண்டும். அவசியம் தருவோம். சுவாமி, நான் இந்த தடவை தேர்தலில் நிக்க போறேன். என் எதிரி பெரிய பலசாலி. அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். ஆவன செய்வோம். மகனே, தேர்தலுக்கு நீ எவ்வளவு பணம் செலவு செய்ய போகிறாய்? 10 லட்சம். அதில் 5 லட்சம் நாளைக்கே என் பாதப்பீடத்தில் வைத்துவிடு. கண்டிப்பாக வெற்றி உனக்குத்தான் மகனே. ஆகட்டும் சுவாமி. பக்த துருவா. ஏன் சுவாமி? இவன் என் பக்தன். தேர்தலிலே நிற்கப் போகின்றான். இவன் தொகுதியை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன்னிடம் ரவுடிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 2000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போனஸுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். குருவின் ஆணையை மீற வேண்டாம் என்று அவர்களிடம் சொல். ஆகட்டும் சுவாமி. மகனே, கவலையே பட வேண்டாம்.
24 மணி நேரத்திற்குள் அந்த 5 லட்சம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இப்பொழுதுதான் நீ எம்எல்ஏ. மங்களம் உண்டாகட்டும். மகளே, உன் குறை என்ன? சுவாமி, எங்க மாமா பெரிய பணக்காரரு. கோடி கோடியா பணம் இருக்கு. ஒரே மகன், எதுவுமே கொடுக்காம என்னையும் என் கணவரையும் விலைக்கு வச்சுட்டாரு. ஏன்? லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்காக. உன் மாமனார் சாக வேண்டும். அவரின் அத்தனை ஆஸ்திகளும் உங்களுக்கு வர வேண்டும், அப்படித்தானே? ஆமா சுவாமி. அப்படி நான் செய்தால் என் பாதத்தில் எவ்வளவு காணிக்கையாக செலுத்துவேன்? 1 லட்சம். 1 லட்சம்? 1 கோடி ரூபாய் ஆஸ்திக்கு 1 லட்சம் போராது மகளே, பேராசைப்படாதே. என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தினால்தான் திருப்தியாகும். என்ன, சம்மதமா? சரி, கண்டிப்பா கொடுத்துறேன் சுவாமி. இப்பொழுது உன் மாமனுக்கு என்ன வயது? 60. அதனால் இப்பொழுது அவனுக்கு ஆபத்து. பக்த துருவா. என்ன சுவாமி? இவள் மாமன் வீட்டிற்கே திரும்ப கூடாது. ஓ, நேரா யமலோகத்துக்கே பார்சல் பண்ணிடுறேன். ஆனா குருதேவா, என் மச்சான் ஒயின் ஷாப் ஓபன் பண்ண லைசன்ஸ் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டனுங்களே, அந்த விஷயம் அபயம் தந்தோ. மகளே, நாளையே உன் மாமனின் கதை முடிந்துவிடும். ஆஸ்தி உன் கைக்கு வந்தவுடன் என் காணிக்கை இங்கு சேர வேண்டும். இல்லை என்றால் உன் கணவனின் கதையும் முடிந்துவிடும். இல்லை சுவாமி, நான் என்னைக்கும் சொன்ன சொல் தவற மாட்டேன். இது சத்திய பீடம், நினைவிருக்கட்டும். போய் வா. நெக்ஸ்ட். குருதேவா, இனி தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். இன்று எனக்கு விருந்து யாரோ? எத்தனை மதுரமான நறுமணம். இந்த புதுமலர் யாரோ? பாரிஜாத்தம். இந்த மலர் என்னவோ? செண்பகம். செண்பகம், பாரிஜாதம். வாடாத வாச மலர்களே, வாருங்கள், அருகில் அமர்ந்து ஆனந்தப்படுத்துங்கள். வாருங்கள், வாருங்கள். இது சுவாமிகள் அந்தப்புறம், உத்தரவு இல்லாம உள்ள போக கூடாது. இப்ப போங்க. ஆஹா, ஆஹா, இந்த மதுவை விட உங்கள் உதடுகள் மதுரமாக இருக்கின்றது. ஆமாமா இருக்கும். யார் நீ? பத்திரிகை நிறுவன். என் அனுமதி இல்லாமல் எப்படி வந்தாய்? லஞ்சம் கொடுத்த உள்ள அனுப்பிட்டாங்க. என்ன, என் ஆலயத்திலும் லஞ்சம் விளையாடுகிறதா? லஞ்சத்துக்கு எந்த இடமா இருந்தா என்ன சுவாமி, அது தரணும்னு நடக்கும். சுவாமிகளின் பாதத்தை வணங்கிவிட்டு சத்திய பீடத்தில் உட்கார். சாதாரண மனுஷன் காலில் விழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ பாவி, நான் மனிதன் இல்லை, நடமாடும் ஓங்கார ஈஸ்வரன், பேசுகின்ற மகேஸ்வரன், கேட்பதை கொடுக்கின்ற கைல ஈஸ்வரன். அது மட்டும் இல்ல, விஸ்கி குடிக்கிற விஸ்கி ஈஸ்வரன், சிக்கன் திங்கிற சிக்கனேஸ்வரன். ஆஹா ஆஹா, என் மகிமை சிறையிலிருந்த உனக்கும் தெரிந்திருக்கிறதே. இந்த பரமாத்மாவிடம் என்ன வேண்டுமோ கேள். உன் உயிர் வேணும். அப்படியே தந்தோம். என்ன கேட்டாய்? அட, உன் உயிர் எனக்கு வேணும்னு சொன்னேன். அறிவு கட்டவனே, சத்திய பீடத்தில் அமர்ந்து கொண்டு என் உயிரையே கேட்கின்ற அளவுக்கு உனக்கு திமிர் வந்து விட்டதா? இப்பொழுதே மரண மந்திரம் போட்டு உன் கதையை முடித்து விடுகிறேன். நீ மரண மந்திரம் போட்டா நான் ஜனன மந்திரம் போட்டுருவேன். ஜனன மந்திரம்? அப்படி என்றால் உன்னை அப்படியே நான் முழுங்கிடுவேன். அப்புறம் நீ பிறக்க வேண்டியதாயிடும். சியோ மியோ.
காயத்ரி, காயத்ரி, நில்லு, நில்லு, என் பேச்ச கேளு. எங்கடி போற? அடே காயத்ரி, காயத்ரி, ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டாளே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய் பாண்டி, சுப்பா, இங்க வாயே, எவரோ ஒருத்தட என் பொண்ணை கடத்திட்டு போறான்டா. இனி நான் என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன்? பாண்டி, நம்ம காயத்ரிய திருட ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்டா. அவன் திருட இல்ல, கொலைகாரன். அவன் கொலைகாரனா? நம்ம நாடக கம்பெனில கள்ள பார்த்து வேஷம் போடுவானே விக்ரம, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து நம்ம காயத்ரிய கடத்திக்கிட்டு போயிட்டானே. காயத்ரி, பாண்டு. Don't worry, Alex. Failure is a stepping stone to success. Huh? Come on, let's celebrate. Cheers. காயத்ரி, நீ கார்ல உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தனியா போக வேண்டாம், நானும் உங்களோட வரேன். பழக்கம் இல்லாத இடத்துக்கு நீ வர்றது அவ்வளவு நல்லதில்லை. நீ இங்கே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் நவீன் சார் நான் பார்க்கணுமே. சாரி, ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் அவரை பார்க்க முடியாது. அம்மா, இடுப்புல நான் துடிச்சிட்டு இருக்கிறேம்மா. டாக்டர் உடனே பார்க்கணும். சாரி, இன்னைக்கு அவருக்கு நிறைய என்கேஜ் இருக்கு. அட என்ன மேடம், நான் இங்க துடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க எங்கேஜ் ஓல்டேஜ் என்ன பேசிட்டு இருக்கீங்களே? சுவாமி சவுந்தர பாண்டியன் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்க வந்திருக்கிறேன். நான் உடனே டாக்டரை பார்க்கணுமா? இஸ் இட்? யுவர் நேம் ப்ளீஸ். ஓ, மை நேம் இஸ் குர்ச்சானோ. ஜஸ்ட் 1 minute. டாக்டர், ஐ அம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ரிசப்ஷன். யாரோ குர்ச்சானோங்கிறவர் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? சுவாமி சமுத்திர பாண்டியன் சார் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி இருக்காரு. ஓகே, யூ ஆர் வெரி லக்கி. வார்டு நம்பர் 6க்கு போங்க. ஓ, தேங்க் யூ. வெல்கம் சார். நீங்க தானே மிஸ்டர் குர்ச்சியானோ? ஓ, நீங்க தான் டாக்டர் நவீனா? இல்ல, நான் அவரோட அசிஸ்டன்ட் டாக்டர் பிரவீன். சாரி, நான் டாக்டர் நவீனை பார்க்கணும். ப்ளீஸ் ஃபாலோ மீ. உங்க ட்ரெஸ்களை கழிச்சிட்டு அந்த அண்டர்வேரை போட்டுக்கோங்க. எதுக்கு? உங்களை ஸ்டீம் பாத் பண்ணணும். எனக்கு எதுக்கு? உங்க உடம்புல இருக்கிற வலிமையெல்லாம் எடுக்கணும் டாக்டர் நவீன் சொன்னார். சாரி, நான் டாக்டர் நவீன் கையால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முதல்ல அவரை காட்டுங்க, அப்புறம் இதை காட்டுங்க. என்கிட்டயே விளையாடுறியா? ஓஹோ, டாக்டருங்க கையில ஸ்டெதஸ்கோப் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். இங்க இருக்கிற டாக்டர் கையில பிஸ்டல் இருக்குமோ? Shut up.
இன்ஜெக்ஷன் போட்டு என்ன கொன்னுள்ள நினைச்சியா? அவ்வளவு சீக்கிரம் சாகரவ இல்லன்னா. இப்போ உன் உயிர் என் கையில. சொல்லு, யார் நீ? டாக்டர் நவீன். ஓ, நீதானா? டாக்டர் நவீன் ஒரு ஆம்புலன்ஸ் நினைச்சேன். ஆனா ஒரு லேடி டாக்டர்னு இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லு, எதுக்காக என்ன கொல்ல பார்த்த? பணத்துக்காக. உங்க உயிரை கொண்டு வந்தா கட்ட கட்டையா பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரு? நீங்க உயிரோட இருக்கிறதே விரும்பாத 2 பேரு. யார் அவங்க? சொல்லு, இல்ல உன் உயிர் போயிடும். டாக்டர், தாரா, இவன் விக்ரம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு வந்திருக்கா. இவன் கையில நீ செத்து எல்லாருடைய பார்வையிலையும் என்ன கொலகாரனா பண்ணி எனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வச்சுட்டு நீ இன்னும் உயிரோட. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. போய் சொல்லாத. ஜனங்க கண்ணோட்டத்துல செத்துட்ட ஒன்ன நானே கொன்னு புதைச்சிருவேன். சொல்லு, நீ யாரு? செத்தவ யாரு? அவளை கொன்னவ யாரு? சொல்லு. சொல்றேன், சொல்றேன். Please, என்ன கொன்னுடாத. சீக்கிரம் சொல்லு. அன்னைக்கு நீங்க காப்பி குடிச்சிட்டு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம். வெரி குட், நல்ல வேலை செஞ்ச. கப்பன் சாஸ்திர கிளீனா கழுவி அங்க கொண்டு போய் வச்சுடு. நல்லா கீறு. உன் நெகத்தால இவன் கண்ணத்தை கீற போறியா? உன்னை ஷூட் பண்ணட்டுமா?
கீறி விடு. அவன் கழுத்தையும் கீறி விடு. என்ன கொண்டுடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாது. அலெக்ஸ், என்ன விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாது. என்ன கொண்டுடாத, வேண்டாம், என்ன கொண்டுடாத, கொண்டுடாத, வேண்டாம், கொண்டுடாத. வீணா மிரளாதே. நம்ம கேங்க்ல இது சாதாரண நடக்கிற காரியம். நீ போல்ட். மக்கள் பார்வையிலே தாரா இன்னைக்கு செத்துட்டா, விக்ரம் கொலைகாரன் ஆயிட்டான். இனிமே நீ யாரு கண்ணிலையும் படவே கூடாது. Be careful. அன்னைக்கு இதுதான் நடந்தது. செத்தவ யாரு? லூசி. லூசி. இதுக்கு முன்னாடி இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கிறேன். லூசியை கொண்டவன் பேர் என்ன? அலெக்ஸ். சோமாஸ் சொல்றாங்களே, அவனோட பர்சனல். சோமாஸ் எங்க இருக்காம? 3 விளக்கு தெருவுல தனியா ஒரு வீடு இருக்கே, அங்கேதான். அதற்கட்டும், எதுக்காக இந்த கேஸ்ல என்ன மாட்ட வச்சீங்க? அது சொல்லு. சொல்றேன். லூசியா சொல்றேன். காயத்ரி, சாரா உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. தாராச்சன், சீக்கிரம் போ.
பாட்டில் இங்க இருக்கு, அங்கங்க தாடுற. குடிக்கிறியா? குடிக்கிறதுக்காக நான் இங்க வரலடா. Hello? Nice boy, is it speaking? Are you hearing me? Yes, I am hearing you. As per your instructions, I am going to blast All India Scientists Conference next week. Is it good? I want $1 million for the job. Are you ready to pay that much amount? அட தேச துரோகி. Hello? Hello? Hello, are you hearing me? Hello? Hello? மிஸ்டர் தோமஸ். Idiot. சீக்ரெட் விஷயம் பேசும்போது உள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? சாரி மிஸ்டர் சோமஸ், ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டா உங்களுக்கு மேட்டர் சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதுக்காக நானே நேரடியா வந்தேன். விக்ரம் அலெக்ஸ கொன்னுட்டானா? இப்ப அவன் உங்களை தேடிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கான். என்ன? ஆமா, தாராவுக்கு ரொம்ப சீரியஸா அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. யாரு? விக்ரமோட லவ்வர். போலீஸ் தாரா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. நம்ம சீக்ரெட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாராவை முடிச்சிட முடியாது என்ன? It was too late. எங்க பார்த்தாலும் போலீஸ்காரங்க இருக்காங்க. Idiot. இந்த ஒரு சின்ன விஷயத்துல உன் கையால சால்வ் பண்றதுக்கு முடியலையா? அவ்வளவுதான். நம்ம கேங்ல ஒன்ன போறவங்க இருக்கவே கூடாது. You bloody tire king? Yes, I am Tire King Somas. Welcome, Mr. Vikram. Please sit down. Don't move. சும்மா நாடகம் ஆட வேண்டாம். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உன் கூட்டத்துக்கு சிக்னல் கொடுக்க முயற்சி பண்ண உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, உன் கையில இருக்கிற ரிவால்வரை பார்த்து இந்த சோமாஸ் பயந்துக்குவான்னு நினைச்சியா? நவ் 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 பயங்கர வார்த்தைய என் டிக்ஷனரியில கிடையாதுமா. இவ்வளவு ஈஸியா கொலை பண்ற கொடியவனுக்கு, காசுக்காக தேசத்தையே காட்டி கொடுக்க பாக்குற துரோகிக்கு பயம் எங்க இருந்து வரும்? லூசிய கொலை பண்ணிட்டு அந்த பழி ஏன் மேல வரும்படி செஞ்ச சொல்லு. உன் தலையெழுத்து. விக்ரம், நான் லவ் பண்ண ஏகப்பட்ட பொண்ணுகள்ல இந்த லூசியும் ஒருத்தி. என்ன லவ் பண்ணதோட திருப்தி அடைய வேண்டியதானே? எல்லாம் கல்யாணம் பண்ணி சொல்லி கெஞ்சினா, பலவந்தப்படுத்தினா, என் சமஸ்தானத்துக்கு ராணி ஆகலாம்னு ஆசைப்பட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒத்துக்கிறது நான் எழுச்சிவாயினா? நான் அது கட்டுப்படலன்னா என் ரகசியத்தை எல்லாம் போலீஸ்ல சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணாயா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதத்தான் அவன் தலையெடுத்துன்னு சொன்னான். அன்னைக்கு லூசிய சாகடிக்கலான்னு இருந்தேன். நீ ஏன் கரடி மாதிரி குறுக்க வந்த? அது பார்த்தானு நீ தான் டயர் கிங் சைமரா அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி. அதான் மச்சா டேஞ்சர் பாயிண்ட். நான் உன்னை பார்த்ததுக்கும் நீ என் மேல கொலை குற்றம் சுமத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? மிஸ்டர் விக்ரம், நீ அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமா வந்ததுனால அவளை அன்னைக்கு காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. லூசிய கொன்ன உயிரோடு விடுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. காரணம், அவன் எந்த விதத்திலேயாவது எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்னு தெரிஞ்சது. அதுக்காக அன்னைக்கு அவன் முன்னாலே ஆக்ட் பண்ண, லூசிய நம்பும்படி செஞ்சேன். அவளை ஜீப்ல கொண்டு போய் ரூம்ல தள்ளி, மேல அவளை நான் கொலை பண்ணனா, அவ டெட் பாடி போட்டோ, அவ கொலை விஷயமா நீ எதையாவது பேப்பர்ல பார்த்தா
உனக்கே டவுட் வந்து அன்னைக்கு நான் கொலை பண்ண முயற்சி செஞ்ச விஷயத்த போலீஸ்ல சொல்லி கொலைகாரனை பார்த்ததாவும் டாக்ஸில உன் வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததாவும் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி கப்ஸா விட்டினா நம்ம போலீஸ்கார பாய்ஸ் எல்லாம் நம்பிட்டு நம்மளை துரத்துவாங்க. அப்புறம் நான் ஓடணும் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடணும். இவ்வளவு விவகாரம் வேணுமா மச்சான்? அதுக்காத்த கேஸ்ல உன்னை மாட்ட வச்சிட்டேன். எப்படி? ஒரே குண்டுல 2 பறவைகள் அடிச்சேன். லூசியாவது செத்து போயிட்டா. ஆனா தூசி நீ ஏலக்கு நல்லா இருக்கு. மரண தண்டனை இருந்து தப்பிச்சுட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காக என் லவர் காயத்ரி மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிருக்கா. எங்க நான் விடுதலை ஆயிடுவனும் நினைச்சு ஜெயிலுக்குள்ளேயே விஷவாயுனால என்ன கொல்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ண. யுவர் கரெக்ட். ஆனா நீ ரொம்ப கிளவர். எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட விலாசத்தையெல்லாம் தேடி கண்டுபிடிச்ச. என்னப்பா பிரயோஜனம்? உன்னை ஒரு மரண குண்டுக்குள்ள சிக்க வச்சிருக்கனே, என்ன பண்ணுவ? இனியே நீ இருந்து தப்பிச்சு போறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. நாய் ரொம்ப நன்றியுள்ள பிராணிப்பா. ஆபத்து வந்துச்சுன்னா தன்னோட உயிரை கொடுத்து அவரே காப்பாத்து. குட்டி, அண்ணனை கொஞ்சம் கவனி. ரைட் ஹேண்டான அலெக்ஸை நீ கொன்னுட்ட. என் உயிரை காட்டுல அதிகமான என்னோட நாயை நீ கொன்னுட்ட. இப்போ உன்னை நான் நாய் மாதிரி அடிச்சு கொள்றேன். உன் உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கிறேன்டா. என்னைய நாயை விட்டு கொல்ற, உன்னைய நாய்கிட்டே அனுப்பிச்சிருவேன். இந்த கொலைக்கெல்லாம் இவன் தான் காரணம். இவனை பிடிக்கிறதுக்கு நீ உதவி செஞ்சதுனால உன்னுடைய விடுதலைக்காக மேலிடத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.